Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 20 அதிகாரம் 5 இறைவசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நம் ஆழமான சிந்தனைகளுக்கு எப்பேற்பட்ட ஒரு சக்திகள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நம் இருதயத்தில் உள்ள யோசனைகள் அளவு கடந்தது, எதை பற்றி வேணாலும் சிந்திக்கலாம். ஆனால் அறிவுபூர்வமாக ஆண்டவருடைய சித்தத்திற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் ஒரு யோசனையை மேற்கொண்டால் அது ஆண்டவருக்கு மிகவும் விரும்பக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால்தான் இங்கே நீதிமொழியிலே புத்திமானோ அதை முண்டெடுப்பான். அறிவுபூர்வமான ஒரு ஆலோசனை என்றால் அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. புத்தி உள்ள மனிதன் என்று சொல்லப்படும்போது இங்கே ஆண்டவரின் பார்வையிலே நீதிமானாக காணப்படும். அளவு கடந்த ஆசைகளும் நம்மளுடைய யோசனையில் இருக்கிறது. ஆனால் இங்கு ஆண்டவருக்கு எது மகிமை சேர்க்கும், நான் எந்த முடிவை எடுத்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என்று புத்தியுள்ள மனிதனாக நாம் யோசிக்கும் பொழுது அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எத்தனை காரியங்கள் நம் மனதில் எழும்பும், எத்தனை ஆசைகள் இருக்கலாம். ஆனால் அதைவிட மேலானது ஆண்டவருக்கு விருப்பமான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வானது மிகவும் வெளிச்சமாக இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட புத்திமான்களுக்கு இருக்கும் சிந்தனை போல நம்மளுடைய இருதயத்தில் உள்ள யோசனைகள் அளவற்று இருப்பதனாலே அதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஆண்டவருடைய மகிமைக்காக அந்த யோசனைகளை நாம் செயல்படுத்துவதற்கு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீங்கள் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல மனுஷனோட இருதயத்துள்ள யோசனைகள் ஆழமானது ஆண்டவரே. ஆனால் நீர் அதை அறிகிறீர் ஆண்டவரே. நாங்கள் எடுக்கும் யோசனைகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் எடுக்கும் தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, அது உம்மை மகிமை சேர்க்க விதமாக மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இப்போ எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கணும் கர்த்தாவே. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து ஒரு புத்திமானை போல யோசித்து ஆராய்ந்து முடிவெடுக்க தேவ கிருபை செய்ய மாட்டார். சோத்து கர்த்தாவே, இன்றைக்கு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீ இருந்து வெற்றி பெற செய்யும். சோத்து கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.